எல்லாருக்கும் வணக்கம். சீஸ் கிச்சன் கிளிக் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இன்றைக்கி சீஸ் கிச்சன் சேனலில் வறுத்த சிக்கன் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது யூஷுவல் சிக்கன் கிரேவியை விட வித்தியாசமாக இருக்கும், சூப்பராக இருக்கும். ஃப்ரை பண்ணி சிக்கன் அந்த கிரேவியில் போட்டு சாப்பிடும்போது செம்ம டெலிஷியஸாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது இட்லி, தோசை, சப்பாத்தி, பரோட்டா, ரைஸ் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். இதை எப்படி செஞ்சேன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் சீஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நான் சிக்கனை மேரினேட் பண்ணிக்க போகிறேன். ஒரு மணி நேரமாவது நான் மினிமமாக மேரினேட் பண்ணிக்க போகிறேன். சிக்கனில் நான் சில்லி பவுடர் சேர்க்குறேன், மஞ்சள் பொடி, கரம் மசாலா சேர்க்குறேன், காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்க்குறேன், சீரகத்தூள் சேர்க்குறேன், அதுக்கப்புறம் உப்பு. இதில் லெமன் ஜூஸ் நான் சேர்க்க மறந்துட்டேன். ஒரு ஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1 hour நான் மேரினேட் பண்ணி போகிறேன். இப்போ சிக்கன் நல்லா மேரினேட் ஆகிடுச்சு, 1 hour ஆகிடுச்சு. ஸோ கடாயில் நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா தாராளமாக சேர்த்துக்கோங்க. ஏன்னா சிக்கன் பீசஸை நம்ம ஷாலோ ஃப்ரை பண்ண போகிறோம். ஸோ மேரினேட் ஆன சிக்கன் பீசஸ் நான் ஆட் பண்ணுறேன். ஸோ சிக்கன் பீசஸ் எல்லாத்தையுமே நான் இதே ஆயிலில் ஆட் பண்ணிவிடுவேன். ஸோ நம்ம ஹை ஹீட்டில் ஜஸ்ட்டு அந்த லேயர் ஃபார்ம் ஆகிறதுக்கு நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். இது சிக்கன் குக் பண்ணுற ஒரு ப்ரொசீஜர், ஃபுல் அண்ட் ஃபுல் குக் பண்ணுற ப்ரொசீஜர் கிடையாது. இது ஃப்ரை பண்ணணும் நம்மளுக்கு, கோட்டிங் அதுக்கு தான். ஸோ இப்போ எல்லாமே ஃப்ரை ஆகிட்டுருக்கு. ஸோ நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. ஸோ திருப்ப போகிறேன் எல்லா பீசஸையும். இந்த ஃப்ரைடு சிக்கனோட ஃப்ளேவரே வேறு மாதிரி இருக்கும். ஸோ அது கிரேவியில் சேரும்போது ரொம்ப வித்தியாசமாக இருக்கும், நல்லாயிருக்கும். ஸோ இப்போ எல்லா சைடுமே நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். ஸோ எல்லாமே நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. ஸோ இது நான் எண்ணெயிலேருந்து எடுத்துகிட்டு போகிறேன். இதே எண்ணெயில் தான் நம்ம குக் பண்ண போகிறோம். ஸோ எல்லா ஃப்ளேவரும் இறங்கியிருக்கும். ஸோ இதே எண்ணெயில் தான் மீதி ப்ராசஸ் எல்லாமே இருக்க போகுது. ஸோ எல்லா சிக்கன் பீசஸையும் நான் எடுத்துகிட்டு போகிறேன். ஸோ இப்போ எண்ணெயில் கட் பண்ண வெங்காயம் சேர்த்துக்கிறேன். ஸோ வெங்காயம் நல்லா பொரியணும். ஸோ அது வரைக்கும் இதில் குக் பண்ண போகிறோம். ஸோ குக் பண்ண அடியில் இருக்க ஃப்ளேவர் எல்லாமே ஆட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ வெங்காயம் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ இஞ்சி பூண்டு விழுது சேர்க்குறேன். இதுவும் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா குக் பண்ணணும். ஸோ ஒரு 2-3 minutes நல்லா குக் பண்ண விட்டுருங்க. இப்போ 3 minutes ஆயிடுச்சு. அடுத்தது தக்காளி விழுது சேர்க்குறேன். ஸோ தக்காளி விழுதாக சேர்க்கும் போது அந்த கிரேவியில் எதுவுமே பல்ல ஒட்டாமல் அப்படியே ஃபுல்லாகவே அந்த கிரேவியோட எசன்ஸ் நல்லாயிருக்கும். ஸோ தக்காளியோட விழுது சேர்க்கும் போது. ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு தக்காளியை ஸ்பைசஸோடு குக் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு மஞ்சள் பொடி சேர்க்குறேன், சில்லி பவுடர் சேர்க்குறேன், கொரியாண்டர் பவுடர் சேர்க்குறேன், உப்பு சேர்க்குறேன். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு எண்ணெய் பிரிகிற அளவுக்கு நம்ம தக்காளியை நல்லா குக் பண்ண விடணும். ஸோ ஒரு 4-5 minutes நல்லா குக் பண்ண விட்டுருங்க. ஸோ ஃபைனலாக கருவேப்பிலை சேர்க்குறேன். கருவேப்பிலை சேர்த்துட்டு இதை ஒரு 4 minutes குக் பண்ண விட போகிறோம். ஸோ 4 minutes ஆகிடுச்சு. இப்போ இதில் வாட்டர் சேர்க்குறேன். வாட்டர் சேர்த்துட்டு ஃபர்தராக இன்னும் ஒரு 3 minutes நான் குக் பண்ண போகிறேன். இந்தளவுக்கு நம்ம குக் பண்ணும்போது தக்காளியோட ஃப்ளேவரே சூப்பராக இருக்கும். இப்போது 3 minutes ஆகிடுச்சு. சூப்பராக குக் ஆகிடுச்சு. இதில் வறுத்த சிக்கன் பீசஸை நான் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் தேங்காய் பால் சேர்க்குறேன். இது கிரேவி கன்சிஸ்டன்சி கொடுக்கறது மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் இந்த ரெசிபிக்கு. ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 minutes கொதிக்க விட்டாலே போதும், நம்மளோட கிரேவி ரெடி ஆகிடும். கொத்தமல்லி சேர்க்குறேன்.
ஸோ அவ்வளோதான், 10 minutes ஆகிடுச்சு. ஸோ இதை மிக்ஸ் பண்ணால் ஸோ அவ்வளோதாங்க, வறுத்த சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. செம்ம டெலிஷியஸாக காரசாரமாக சூப்பராக இருக்கும். இது ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் உங்களை சீக்கிரமாக அடுத்த வீட்டில் சந்திக்கிறேன். வணக்கம். இருங்க எங்கே போகிறீங்க? இந்த 2 வீடியோஸும் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். கிளிக் பண்ணி பாருங்கள்.